அண்மைச் செய்தி. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக விஜயிடம் 2 நாட்கள் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? மிக முக்கியமான முடிவிற்கு தற்பொழுது சிபிஐ வந்திருக்கிறார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் நாளை காலை 10 மணிக்கு விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவரிடம் மொத்தமாக இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல் படி 2 நாட்களுக்கு அவரிடம் விசாரணை என்பதை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் நாள் முழுவதும் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதுடன் திங்கட்கிழமையும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வந்து இருக்கிறது. இந்த தகவலை விஜய் அவர்களிடமும் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு தயாராக வாருங்கள் என்பதுதான் சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுறுத்தலாகவும் இருக்கின்றது. தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான நேரத்தில் 2 நாட்கள் முழுமையாக அவர் இன்றையதும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் அவர் டெல்லியிலேயே இருக்க போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அவருடைய ஓட்டுநர், தனி செயலாளர் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆகியோரிடமும் ஒன்றாக அமர வைத்து விசாரணை நடத்துவதற்கான திட்டம் என்பது சிபிஐ அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை அவர் கொடுத்த வாக்குமூலங்கள், அந்த வாக்குமூலங்களை சரிபார்த்தது, அதில் விஜய் அவர்கள் கொடுத்ததும் மற்ற சாட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களில் முரணான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது குறித்து கிளாரிபிகேஷன் என்பது கொடுப்பது, அரசியல் ரீதியிலான அழுத்தம் இந்த விவகாரத்தில் ஏதேனும் இருக்கிறதா போன்ற பல்வேறு கோணங்களில் விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணியிலிருந்து மதியம் உணவு இடைவேளை வரை முதல் கட்டமாகவும், அதற்கு பிறகு மாலை வரை, இப்பொழுது வரை சொல்லக்கூடிய தகவல் 5 மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.